இங்க என்னன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். ஏன்னா அது பல வகுப்புகள் ஆரம்ப காலங்கள்ல நாம் பார்த்திருக்கோம். ஐந்தறிவுடைய விலங்குகள் வரையிலும் ஆட்டோமேட்டிக்காவே யாருடைய மைண்டுக்குள்ள இருக்கு? இண்டிவிஜுவல் மைண்டுடைய கண்ட்ரோல்ல இல்ல. அது வந்து மேல போறது. காஸ்மிக் மைண்டினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஹியூமன் வந்ததுக்கு அப்புறம் தான் யூனிட் மைண்டுன்றதே அங்க ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்தனால அந்த ஒரு இது தனியா அதான் சப் சென்டர்ன்னு சொல்றாரு. அந்த அந்த பேராவை திரும்ப படிச்சு பாருங்க. ஆமா அது வந்து அவர் வந்து அவருடைய இது வந்து ஹெட் குவார்டர்ஸ் எல்லா படைப்புக்கும் அப்படின்னா அவருடைய அந்த அவரையே ஒரு சப் சென்டர் மாதிரி, அதாவது பிரான்ச் ஓபன் பண்ற மாதிரி ஒரு ஹியூமனா வந்ததுக்கு அப்புறம் அவரே ஒரு பிரான்ச்சா வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்திய அலுவலகத்தில் நடைபெறுகின்ற வேலை எல்லாமே சில முக்கியமான இது எல்லாமே வந்து சப் சென்டர்ல இருந்து நடத்த முடியும். ரொம்ப விசேஷமான ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் சாங்ஷன் வேணும்னா மட்டும்தான் அங்க இருந்து இங்க பர்மிஷன் வாங்கணும். கரெக்டா? ஹெட் ஆபீஸ்ல. அது மாதிரி இங்க வந்து துணை அலுவலகம் மாதிரின்னு சொல்றாரு. சப் சென்டர்னு சொல்றாரு இந்த ஹியூமன் மைண்ட, இந்த ஜீவன்களை. சோ அந்த மாதிரி அமைச்சு அதுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லையுடைய ஒரு குறிப்பிட்ட இதை வரணும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்காரு. ஆமா, நீங்க கேட்கிற இது வந்து ஐந்தறிவுடைய விலங்குகள் வரணும். அந்த வந்து முயற்சி இருக்குதா முயற்சி இல்லையான்றதே அவசியம் இல்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒண்ணுல இருந்து ரெண்டுக்கும், ரெண்டுல இருந்து மூணுக்கும், மூணுல இருந்து நாலு, நாலுல இருந்து அஞ்சு வரையிலும் அவரே அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுறாரு. ஏன்னா அவருடைய விருப்பத்தின்படிதான் இவங்கெல்லாம் நடக்குது. காஸ்மிக் மைண்ட் தான் அது வரையிலும் காஸ்மிக் மைண்டுடைய இதுதான் நடக்குது ஒழிய அந்த இண்டிவிஜுவல் யூனிட் என்பது அங்க இல்லவே இல்லை. காஸ்மிக் தான் அங்க வேலை செய்து அஞ்சறிவுடைய உயிரினங்கள் வரணும். இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அதனால இண்டிவிஜுவல் எஃபர்ட் என்பது கிடையாது அங்க. அதனாலதான் 4ல இருந்து 5 ஆட்டோமேட்டிக்கா போகுது. எஃபர்ட் எடுத்து 4ல இருந்து 5க்கு அது வரல. ஆனா நம்ம வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்றாரு, இப்ப வந்து டிஸ்கஷன் வந்து ஓகே, இப்ப உன்னால நீயே உன்னை வழி நடத்திக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த விஸ்தீரமானவனுக்கு இன்டெலெக்ட் கொடுத்திருக்கேன். அந்த இன்டெலெக்ட் வந்து உள்ள அமைகிற மாதிரி உனக்கு மைண்ட் வந்து கொடுத்திருக்கேன். அந்த மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் பண்றதுக்கான பாடியினுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நான் கொடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அது டிஸ்கிரிப்ஷன் பவருக்குள்ளார வருது, ஸ்பெஷல் பவருக்குள்ளார இதெல்லாம் வருது. அதனால ஐந்தறிவுடைய உயிரினங்கள் வரணும், முயற்சி என்பது அவசியமே இல்லை. அந்த கேள்வியே இல்லை. 4ல இருந்து 5க்கு வர்றதுக்கு முயற்சி எடுக்கணுமா, அந்த கேள்வியே இல்லையங்க. எப்ப கேள்வி வருதுன்னா யூனிட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அப்படின்னா ஓகே, இப்ப நீ தான் இப்ப பண்ணிக்கணும் எல்லாம். மனுஷன் அப்படித்தானே பேசுறான், கடவுளையே மறந்துடுறான்ல. நான் என்னால முடியும், என்ன நினைச்சு இந்த நிமிஷம் நினைச்சுன்னா எதை வேணாலும் பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா பேசுற பேச்சு பாத்தீங்கன்னா மனுஷருங்கள உண்மைதான் இல்லையா? அதான் அதனால ஐந்தறிவு வரையிலும் அதுக்கான முயற்சிகள் என்பது, முன்னேற்றத்துக்கான முயற்சி என்பது அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக். தெளிவா தெளிவா. அப்ப அப்ப இந்த இவர் அந்த சுய கட்டுப்பாட்டை இழந்து கொடுக்கறது வந்து 6வது அறிவு இல்ல, அது வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விசேஷமா கொடுக்கிறாரு. அப்படின்னா இந்த 6வது அறிவோடு இணைந்ததுதான் அது. 6வது அறிவு என்பது அந்த அதுதான் அந்த விசேஷமான்றது. ஆனா அந்த 6வது அறிவு என்பதாயா விசேஷமான பவர். அதை வச்சு நீ வந்து மேலையும் போய்க்கலாம் கீழையும் போய்க்கலாம். இப்ப நீ அது எப்படி பயன்படுத்துறதை பொறுத்துதான் இருக்குது. ஆனா எல்லா மனிதர்களும் என்ன பண்றாங்க, கீழே தான் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த 6வது அறிவு என்னன்னு தெரிஞ்சுக்கல. இது ரொம்ப விசேஷமா இருக்கு. அப்ப அவரு அந்த கட்டுப்பாட்டை தளர்த்திட்ட பிறகு மக்கள் மேலேயும் போலாம் கீழேயும் போலாம், அப்படி ஆயிடுச்சு. ஆமா, இப்ப அதே விலங்குகள், அதே ஒரு அனிமல் அஞ்சறிவுடைய விலங்கு நினைச்சா 4க்கு போக முடியுமா? முடியாது முடியாது. ஏன்னா அந்த யூனிட் ஐனஸ் வந்து அங்க இல்ல, ஐ ஃபீலிங்கே கிடையாது. நான் செஞ்சேன் அப்படின்னா அப்ப நீ வந்து நெகட்டிவா ஏதாவது செஞ்சா நெகட்டிவா போவ. பட் அது வந்து தானா சிந்தனை பண்ணி அதை செய்யறதுக்கு நான் செய்யறேன் அப்படின்ற உணர்வு இல்லையா. அங்க இருக்கிறது பிக் ஐ தான், ஸ்மால் ஐ இல்ல. பட் ஹியூமன் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம்
தனியா இண்டிவிஜுவலா உனக்கு ஒரு ஸ்மால் கேபிட்டலே அங்க கொடுத்துட்றாரு. ஐ என்ற இது வந்து அங்க வந்துருது. அந்த ஐ வந்து நீ வந்து அவ்வளவு பவர் இருக்குது. இப்ப வந்து நீ வந்து அடுத்தது 6ல இருந்து 7க்கு போக போறியா? இல்ல 6ல இருந்து இந்த 5க்கு போக போறியா? 4க்கு போக போறியா? 3க்கு போக போறியா? இந்த ஸ்பெஷல் பவர் வச்சிருக்கேன். அந்த பவரை நீ எப்படி யூஸ் பண்ண அப்படின்ற இதை வந்து பண்றாரு. அந்த அந்த கட்டுப்பாடு அந்த அந்த கட்டுப்பாட்டோடு உடைய அந்த ஆற்றல் ஓரளவுக்கு அதுதான் சொல்றேன். அந்த கட்டுப்பாடு அப்படின்றது என்னன்னா லிமிட்டெட் லிமிட்டெட் எனர்ஜி தான் அங்க கொடுத்திருக்காரு. அது எது வரையிலும் போக முடியும்னா சொர்க்கவாசனுடைய கேட் வரையிலும் போவீங்க. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அவரா திறந்தாதான், இல்லைன்னா வெளியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கு டோர்லயே. மறுபடியும் 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 திரும்ப 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 இந்த இதுலயே வந்து அதை வந்து அந்த நிலைக்கு தான் நம்ம சொல்றது என்னன்னா முக்தி நிலைன்னு பேரு. நீங்க முக்தி நிலை வரலாம் அடைஞ்சிருவீங்க. ஆனாலும் இவரு திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அது தொங்கிக்கிட்டே கிடப்பாரு. சொர்க்கத்துக்கும் போல பூமிக்கு வர மாட்டாரு. அந்த மாதிரி நிலைதான். அப்ப குருவனுடைய கிருபையை பெறுவதற்கான இது அதுதான். குருவை வந்து எப்படி கிருபை பெற முடியும்னா அவரை மகிழ்விச்சிட்டுன்னா அவ்வளவுதான். உடனே சாந்தமாடுறாரு. சரி வாடாப்பா உள்ளன்னு கூப்பிட்டுருவாரு. அவரை மகிழ்விக்கணும். குரு பூஜனம் என்று சொன்னால் குருவை மகிழ்விப்பது. அப்போ மகிழ்விப்பதுன்னா எதெல்லாம் செஞ்சா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படும் அது செய்யணும். அதை விட்டுட்டு எதெல்லாம் செஞ்சா அவருக்கு கோபம் வரும் அப்படின்னு பார்த்து செஞ்சோம்னா அப்ப என்ன நடக்கும்ன்றது பார்த்துக்கணும். அதனால்தான் தெளிவா சொல்லிட்டாரு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்றத மிக தெளிவா கொடுத்துட்டாரு. நீ டூஸ செய்யலன்னா பரவாயில்ல, ஆனா டோன்ட்ஸ செஞ்சுட்டா கோபம் வந்துடும். டூஸ செய்யலன்னா கூட ஏப்பா உன் டைம் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிய, சரி பரவாயில்ல நேற்று போயிடுச்சா இன்னைக்கு ஆரம்பிப்பாரு. ஆனா டோன்ட்ன்றத நீ செஞ்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். பனிஷ்மெண்ட் சும்மா இல்ல, சாதாரணமான பனிஷ்மெண்ட்லாம் இருக்காதாங்க. ஐ என்பது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா. ஏன்னா அவரை ஓடிட்டோமா போச்சு, கீழே ஓடிடுவோம், கடைசி வரைக்கும் ஓடிடலாம். அவ்வளோ ஆனா எல்லாரும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க ஐன்றத. ஆனா எவ்வளவு விசேஷம் இருக்குன்றது இப்ப தெளிவா தெரியுது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுயா. நம்மளுக்கு தெரியாம வலிக்கிறோம், சில நேரத்து வலிக்கு விழுந்துடுறோம். ஆமா. அதனால அவ்வளவு ஒரு விழிப்போடு இருக்க வேண்டியதாகுது அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை பெறுவதற்கு. அதனால தினமும் ஒவ்வொரு நாளும் விழிப்போடு வந்து இருந்தாதான் நம்ம ஆன்மீகத்திற்கான முயற்சியில வந்து ஒரு நாள் சறுக்குனீங்கன்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். இது பிராக்டிகலா பார்த்தவங்களுக்கு தெரியும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்படியே மைண்ட் வேற லெவல்ல போயிட்டே இருக்கும். டெய்லி அப்படி ஆனந்தா இதுல இருக்கும். அப்புறம் சூழ்நிலைகள் அது இது வந்து அதுல மைண்ட் எங்கேஜ் ஆக ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா அது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த எந்த இடத்துல இருந்தோம் அப்படின்றது கூட நினைவுக்கு வராம கனவு மாதிரி போயிடும். அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் முயற்சி பண்ணி வருதுன்றது அவ்வளோ நாட்கள் எடுத்துக்குது. சரிதானையா? சரிங்க. ரொம்ப தெளிவா இருக்கியா. ரொம்ப விஷயம். அதான் இது புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கியா. ஏன்னா உங்களுடைய முதல் வகுப்பை கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்பதான் நீங்க சப்ஸ்டன்ஸ பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அது என்ன மாதிரி விசேஷமா அவரு அந்த சுய கட்டுப்பாட்டை இழந்து கொடுக்கிறாரு அப்படின்றது போது இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. அது அது வந்து பெரிய ஒரு விசேஷம். அதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா நிச்சயமா அந்த பாதையில அவங்க அந்த கதவு வரைக்கும் அந்த கேட் வரைக்கும் போயிடலாம். அது மட்டும் உண்மை. அவர் அந்த அதை கொடுத்திருக்காரு. அதுதான் பெரிய விசேஷம் ஐயா. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி. சிறப்பா இருக்கு.